சர்வீஸா வரும் அது. அடி கடவுளே, இன்னும் இவ்வளோ இழைச்சி போயிட்டான். ரொம்ப அழகா இருக்கு. குட்டி குட்டி யானை பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் வரைகிறது ரொம்ப கஷ்டங்க பாவம். சேலம் சரௌண்டிங் இன் அண்ட் அரௌண்ட் சேலமில் மெஹந்தி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் நெயில் எக்ஸ்டென்ஷன். காதே கேட்குறது சொக்கத்தங்கம் அப்படியே பண்ணு வினிஷா. சூப்பராக இருக்கு. இல்லை நேற்று பண்ணுறேன். எங்கிருந்தாலும் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி அடுத்த நாள் நாங்கள் செய்ய போகிற நலுங்கு தாங்க. இன்றைக்கி நம்ம சக்கரவர்த்தி தம்பி தான் நலுங்கு வைக்க போகிறாரு. ஏன்னா தாய் மாமன் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு நாள் அம்மா வீட்டார் நாங்கள் நலுங்கு வச்சிட்டோம். என்ன நலுங்கு, இன்றைக்கி அடுத்த நாள் தாய் மாமா வீட்டார் நலுங்கு வைக்க போகிறாங்க. அது இன்றைக்கி எப்படிலாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமேட்டு அத்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நலுங்கு வைக்க போகிறாங்க. இன்றைக்கி காலையில் மாமன் வீட்டு நலுங்கு, மதியம் அத்தை வீட்டு நலுங்கு. இன்றைக்கி 2 நலுங்கு நம்ம வீட்டில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. நம்ம வினிஷா பொண்ணுக்கு காலையிலேயே மெஹந்தி போட வந்தாச்சு. காலைல 5:30 மணிக்கெலாம் மெஹந்தி ஆள் வந்தாச்சு வீட்டுக்கு. ஏன்னா இன்றைக்கி டைம் இல்லை, நாளைக்கெலாம் முகூர்த்தம் இல்லைங்களா, அதனால் இன்றைக்கே போட்டாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் கடன்னு காலை நேரமாக வந்தாச்சு. அவரோட மெஹந்தி டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டி யானை பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் வரைகிறது ரொம்ப கஷ்டங்க. பாவமாக இருக்குது இந்த பொண்ணு வரைகிறது பார்த்தாக்கா. அழகாக இருக்குது யானை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அழகாக வரைஞ்சிட்டுருக்குறாங்க. அப்புறமேட்டு இது கிளியாடா, கிளி. அதுக்கப்புறம் மயில் தான் அந்த மொட்டை மாடியில் தூணில் உட்காந்துட்டு அப்படியே மாடத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. சூப்பராக இருக்குது. ஒரு கைக்கு வச்சுட்டாங்க, இப்போ இன்னொரு கைக்கு அந்த பொண்ணு வச்சுட்டு இருக்காங்க. சூப்பராக பாருங்களேன். கடன்னு வாசலில் கோலம் போட்டால் எப்படி வேக வேகமாக போடுவோம், அதை விட சூப்பராக போட்டுட்ருக்காங்க. இந்த பொண்ணை பற்றி நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. ஏன்னா நம்ம சேலம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த பொண்ணை புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம மெஹந்திக்கு. பேர் சொல்லுக்கண்ணு. என் பேர் புவனா. சேலம் சரௌண்டிங் இன் அண்ட் அரௌண்ட் சேலமில் மெஹந்தி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் நெயில் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் சாய் மெஹந்தி ஆர்டிஸ்ட் சேலம்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், என்னோடய டிசைன்ஸ் பார்க்கலாம். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் நிறையா பேர் செக் பண்ணி பார்த்துட்டு நான் லிட்டரலாக சேலம் சரௌண்டிங்கில் எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எடுத்து ஒவ்வொன்று அவங்க ஒர்க்ஸ் உள்ளார போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தேன். நான் பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது இவங்க தான். அப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை வேணாம், எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் புக் பண்ணேன். நிறைய பேர் ரிலேஷன்லேயுமே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இவங்கள வச்சுக்கோங்க, அவங்கள எங்களுக்கு தெரிஞ்சிங்க, அவங்க தெரிஞ்சிங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்த பொண்ணோட இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த போஸ்டர் பண்ணியிருந்ததெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. சரி, நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணை புக் பண்ணேன். அதனால் உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பொண்ணை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே செஞ்சு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆனால் இது எல்லாத்தோட பியூட்டி என்னென்னா, வினிஷா பொண்ணு 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாகி உட்காந்துட்ருக்கா. பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஒரு பழமொழி நம்ம ஊரில் சொல்லுவாங்க, தனக்குன்னா அதுக்கப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. சரி, போய் காலையிலே இதுக்கு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். போங்க, என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிறாங்கன்னு போய் வீடியோ எடுங்க. போங்க. செந்தில் வாங்க. ஓ, செந்திலே வாங்கிட்டுன்னு சொல்லிட்டானா? அத்தை வாங்க. சக்கு தான் பழிச்சுன்னுக்குறா. சரி சரிங்கத்தா, அதனால என்னங்கத்தா.
இன்னைக்கு வந்தீங்களா அதுவே பெருசு. நீங்கள் இல்லாத குறைய நிர்மலா எங்களுக்கு தீர்த்து வச்சுட்டா. ஆமா அத்தை, யாருக்குமே எதுவும் தெரியல, எல்லாமே ஒன்று சொல்லி சொல்லி கொடுத்தா. காலையிலே வந்து நிர்மலா தேவி வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நிர்மலா சக்கரவர்த்தி மட்டும் இல்லைங்க, எங்கள் பெரியப்பார் பையன் சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ தான் நம்ம வளகாப்பு பண்ணோம்ல எங்கள் பெரியப்பார் பையனுடைய மருமகளுக்கு, அவனும் வந்து இன்றைக்கி வந்து நலுங்கு வைக்க வந்திருந்தான். அவனும் அவங்க வீட்டுக்காரம்மா அவங்க பையன் 3 பேருமே வந்திருந்தாங்க. சக்கரவர்த்தியும் செந்திலும் சேர்ந்து தான் இன்றைக்கி நலுங்கு வைக்க போகிறாங்க மாமன் முறைக்கு. சர்வீஸாக வரும் அது. அப்படி கடவுளே, என்னன்னு இவ்வளோ இழைச்சி போயிட்டான். ஆ ஆமா பாரு, உண்மையாலும் நல்லா இழைச்சிட்டேன். அங்கிருந்து வரும்போது நான் எவ்வளோ நேரம் யோசிக்கிறேன், யாரும் நடந்து வராங்களா வேக்குன்னு, யாருடா அது அப்படின்னு. நான் நேற்றே தான் அத்தை சொல்லிட்டு இருந்தேன், இந்த வருஷா வயசுக்கு வந்து நல்ல மேக்கப் சீல்லாம் கட்டி கூட்டிட்டு வராங்க, இவன் சின்ன பையன் போய் கையை பிடிச்சிட்டு, வருஷா அக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நேற்று கேட்டான் அன்னைக்கு. அதை நேற்றுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இவளை வந்து மினிசால கூட்டு வந்து உட்கார வைக்கும் போது. ஆனால் அவங்க அப்போ நம்ம சொன்னாலாம் கேட்க போகிறான், போ நம்ம ஏன் சொல்லணுன்ட்டு பேசாமல் இருந்துக்கிட்டோம். இந்த மெகந்தி சாக்கில் ஒரு ஆளை ஊட்ட வைக்கிற ஏன் வினிஷா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த கான்டெக்ட் நம்ம இப்போதான் சூடாக சாப்பிட்றேன். நேரத்தெல்லாம் எல்லாம் தின்னு முடிச்சுட்டு எனக்கு காஞ்சி போய் கடைசியாக நான் போனேன். நலுங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் போனதுனால நீ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற. நான் தான் டேஸ்ட் பார்க்குறாள். இப்போ நீ சாப்பிடும் போதே இப்போ இந்த பொண்ணையும் போய் கை கழுவிட்டு சாப்பிட சொல்லிடலாம். இல்லை 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா ஒரு வேலை? இப்போ லேட்டாக காயாதில்ல, காய்ச்சாதானே வளையல் போட முடியும். அதனால போட்டுட்டே சாப்பிட்டுக்கிறாங்க அப்படியா? 10 மணிக்கு மேலே தாங்க நலுங்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் டிஃபன் வந்து முதல்ல எல்லோரும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டோம். காலைல டிஃபன் வந்து சக்கரவர்த்தி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். பூரி, அதுக்கப்புறம் வந்து தோசை, வெங்காய தோசை, அதுக்கப்புறம் வடை, ஸ்வீட்டு, காரம் எல்லாமே நிறைய பண்ணியிருந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சாப்பிட்டோம். இன்றைக்குமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சக்கரவர்த்தியோட மாமனார் மாமியார் அவங்களாம் வந்திருந்தாங்க. நம்ம நங்கவள்ளி தான். என்ன பண்ணோம், நாங்கள் வந்து இது வளையல் போடும்போது இதெல்லாம் பிஞ்சிச்சா, அதனால ஹேண்டுக்கு அந்த க்ளவுஸ் இருக்கும்ல, கவர் வச்சிருக்கோம்ல, அதை போட்டு உள்ள போட்டுருக்கோம். வளையல் போட்டிங்களா? நான் அத்தையும் அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அடாடா, உதிரா. இனிமேல் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் என்ன பண்ணுங்க, நான் அசாத உட்காந்துக்கோ. சூப்பராக அவுட்புட் வந்துருச்சு, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இதுனா காஞ்சதுக்கு அப்புறம் அதுவாகவே பாருங்க நல்ல ரெட் ஆரஞ்சு ஆகுது, நல்ல டார்க் ஆரஞ்சு ஆகுது. சொக்கத்தங்க அப்படியே பண்ணு வினிஷா, சூப்பரா இருக்கு. சூப்பர், போது விட்டுரு. கரெக்டாக 10:20க்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அவங்க கொண்டு வந்த எல்லா பழங்களையும் பிளேட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் கொண்டுட்டு போய் முறையாக வந்து அந்த வாசலில் இருந்து தான் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இருக்கிறவங்க எல்லா லேடிஸுமே ஆளுக்கு ஒரு பிளேட்டாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து நாங்கள் மொய் வைக்கிறதும் இல்லை வாங்கிறதும் இல்லை, அப்புறம் எப்படி இதெல்லாம் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கேட்பீங்க.
அது வந்து மொய் வேறு, இந்த சீர்வரிசைங்கிறது வேறு. இது வந்து முறைக்கு செய்கிறது. மாமன் சீருங்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டியதுங்க. அதனால் இதெல்லாம் நாங்கள் வாங்கிக்குவோம். மொய்ங்கிறது இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் அங்கே வந்து 500 வச்சுட்டு வருது, 101 வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி வைக்கிறது வைக்க மாட்டோம், வாங்க மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், சரிங்களா? அதனால் எல்லாருமே பிளேட்டு தட்டுங்களை எடுத்துகிட்டு போய் எல்லா பழங்களையும் வச்சுட்டாங்க. எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் வரோம், நீங்கள்லாம் வரவேற்புக்கு ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. அதே போல் அவங்க எல்லோரும் வந்தாங்க. நிர்மலா தேவி கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. இந்த சாங்கியம் சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் கரெக்டாக செய்வாள். சர்வேஸ் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிர்மலாவோட அம்மா தாங்க விளக்கு ஏற்றி வச்சாங்க. அவங்க வந்து ஒரு பக்கம் இருக்கிற விளக்குங்களை வந்து ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் இருக்கிற விளக்குங்களை வந்து ஏற்றி வச்சேன். 2 விளக்கும் ஏற்றி வச்சதுக்கப்புறம் தான் போய் பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லி சொன்னாங்க. அதுவும் நம்ம சக்கரவர்த்தி தான் போய் கூட்டிகிட்டு வந்தார். சந்தனம் மட்டும் பூசி அதுக்கப்புறம் நலுங்கு வைப்பாங்க. இவங்க வந்து எண்ணெய்லாம் வந்து தலைக்க வைக்க மாட்டாங்க. 2 கன்னத்துலேயும் சந்தனம் பூசுவாங்க, பொட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் தண்ணி, அதுக்கப்புறம் படி இதெல்லாம் வச்சு சுற்றுறது தான் இந்த ட்ரிப்பு செய்கிறது. ஏன்னா நான் செய்யும் போது தான் எண்ணெய் வைக்கணும். இவங்க எல்லாமே இதுக்கு மேலே வைக்கிற எல்லா நலுங்குமே வந்து சந்தன நலுங்கு தாங்க வைப்பாங்க. அதுதான் சக்கரவர்த்தி வச்சு விட்டார். இன்றைக்கி தான் நம்ம சர்வேஸ் தம்பி வந்துட்டார் இல்லைங்க, அதனால் அவரையும் வந்து களத்தில் இறக்கி விட்டாச்சு. சந்தனம் வச்சு விடுறா தம்பி அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு விட்டான். உண்மையாலுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்க எல்லாருமா ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்றா பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷந்தாங்க. நிறைய பேர் வந்து ஏன் வர்ஷா வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போன வீடியோ நான் போட்டிருந்தப்ப அவள் வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணாமல் இவளுக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, அது அவளோட விருப்பம் தான் அது. ஆனால் அதுக்கு வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க, ஏன்னா நீ பண்ணிக்கல அப்படின்னு ஏதாவது கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் வந்து ரிசப்ஷனுக்கு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி நாங்களுமே விட்டுட்டோம். நம்ம என்னங்க பண்ண முடியும், ஒரு டைம் 2 டைம் நம்ம சொல்ல முடியும் நம்ம பேரண்ட்ஸு. அதுக்கு மேலே நம்ம என்னமோ ஒன்றும் பண்ண முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது இப்போத்து பொண்ணுங்களை. அதனால தான் நாங்கள் பேசாமல் விட்டுட்டோம். நாங்கள் நலுங்கு வச்சு முடிக்கிறதுக்குள்ளார வாசலில் வந்து வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து வாசலில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு வாழை மரத்தை கட்டினோடனே. அதுக்குள்ளே எங்கள் அக்கா வந்துட்டாங்க, சேலத்தில் இருக்காங்க. எங்கள் அத்தை பொண்ணு தான் இவங்க. அத்தை பொண்ணுங்க 2 பேருமே வந்தாங்க. என்ன தான் 1000 சொந்தம் இருந்தாலும் நம்ம அப்பா வீட்டு சொந்தம் அம்மா வீட்டு சொந்தம் அப்படிங்கிறவங்க வரும்போது அப்போ இருக்கிற சந்தோஷங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த கீதக்காவை பார்த்தோன்னே என்னன்னே தெரியலைங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த அக்காவை அப்படி கட்டி பிடிச்சிக்கணும் போல் ஆயிடுச்சு. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்காவை உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாருமே நலுங்கு வச்சாங்க. அந்த அக்காவிலேருந்து எல்லாருமே நலுங்கு வச்சாங்க. இந்த முறை விகாஸ் தம்பியும் நலுங்கு வச்சு விட்டான். எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க எங்கே ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க எங்கே என்ன செய்யணும் விருப்பப்பட்டாங்களோ அதை வந்து ஆளுக்கு ஒரு தாம்பாளத்தில் வச்சு கொடுத்தாங்க. சக்கரவர்த்தியும் சரி செந்திலும் சரி இந்த மாதிரி எல்லாருமே அவங்க எங்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 12 மணி இருக்குங்க. 12 மணிக்கு மேலே வந்து அத்தைங்க வந்து நாங்கள் சீர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களது வந்துங்க பிளேட் டெக்கரேஷனுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த கடைகளில் கொடுத்து பிளேட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய முறுக்கு, பெரிய பெரிய தட்டுவடை இந்த மாதிரிலாம் செஞ்சு சூப்பராக பண்ணி கொண்டு வந்தாங்க. நம்ம லக்ஷ்மியில் தாங்க செய்ய கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் தான் ஆளுக்கு ஒன்றா ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அந்த முறுக்கெல்லாம் வச்சுருக்கிறேன் நான் அப்படியே. இந்த முறை வந்து அத்தைங்க நலுங்கு அப்படிங்கிறதுனால அவங்க அத்தை தான் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க. இங்கே அத்தைங்கிறது வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய சித்தி பொண்ணுங்க தான் இவங்க எல்லாருமே. இன்றைக்கி நலுங்கு வச்சது எல்லாமே
எங்கள் மாமியாருடைய தங்கச்சி பொண்ணுங்க தான் வந்து எல்லாருமே நலுங்கு வச்சாங்க. அத்தை முறைக்கு கூட்டிகிட்டு வந்து நீ உட்கார வச்சு எல்லாருமே சந்தனம் பூசி எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அவளுங்க எல்லாருமே வந்து நலுங்கு வச்சு விட்டாங்க. மருதாணி வர காலையிலேயே வச்சுட்டோமுங்களா, அதனால் பட்டு சேரீயில் வர அப்படியே வந்து ஒட்டிக்குது அந்த மேலே பூசி இருக்கிறது, மருதாணி மேலே பூசி இருக்கிறது. அதனால தான் பட்டு சேரீக்கு மேலே வந்து ஒரு டவலை விரித்து விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நலுங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. சேரீ மேலே படாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ட்ரை வாஷ் பண்ணால் கூட அந்த எண்ணெய் கரை போகவே போகாதுங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சோம் நாங்கள். எல்லாம் ஆலங்கரைக்கும் போது பாட்டு பாடுங்கடி அப்படின்னு சொன்னால் ஒருத்திங்க கூட பாட்டு பாட மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு எந்த பாட்டு பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் ஆலங்கரித்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னங்க வழக்கம் போல் அத்தைங்க எல்லாம் அவங்க சீர்வரிசைகளை ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. எல்லாரது சீரையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வந்து மறுபடியும் சாப்பிட்றதுக்கு தான் போனோம். 2 நாளாக இதே தாங்க நடக்குது. நலுங்கு வைக்கிறது, அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றது, நலுங்கு வைக்கிறது, இதே தான் எங்கள் வீட்டில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாயந்தரமாக ஒரு 6:30 மணிக்கு வந்து பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இப்போயே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் கோலம் போடுறதுக்கு விட்டுருந்தேன். அந்த கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. கோலம் போட்ட பொண்ணுங்களெல்லாம் வாங்கப்பா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு போயிருந்தேன். சாயந்தரம் பொண்ணு அழைச்சிட்டு போக வராங்களா, அதனால் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏய் எல்லாம் ஸ்டாஃபுங்க எல்லாம் வந்து நில்லுங்க. பொண்ணு அழைச்சிட்டு போகும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? அப்போ தான் ஃபோட்டோகிராஃபர் வந்துடுவார். இந்த சிறுமூலக்காரன் வந்து பாரு வேப்ப மரத்தையே ஒடிச்சு கொடுத்து வேப்ப மரத்தையே தொங்க விட்டுருக்காரு பாரு. ஆமாம் காவு எல்லா பந்தல் சுற்றி வெறும் வேப்ப மரமாக இருக்குது. ஆனால் உளுந்து போயிடும். எஃபெக்டோட இப்படி பார்த்து இப்படி கையில ஃப்ரூட் இப்படி கையில இது ஸ்வீட் கையில உங்களுக்கு எவ்வளவு எங்க அண்ணன் வந்து செலவு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சீரியஸா அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல அப்படிதான் பாரம்பரியமா கட்டணுமா வேப்ப இலைய, அதனால கட்டி வச்சுக்கிறாரு. சரி அக்கா ஆயா கூட நீலி ஒரு போட்டோ எடுத்துக்குவியா? அங்க அங்க அந்த வாழை மரத்துக்கிட்ட நில்லு, அது அழகா இருக்கு. என்னவா நம்ம கடையில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க கூடயே நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பெண் அழைப்பு எல்லாமே நம்ம அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே பாய்.